ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டாம் மனோஜ் வீடியோஸ். நம்ம என்ன பார்க்க போனால் பிராண்ட் நியூ டே ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னன்னா படம் சும்மா தரமான சம்பவம். ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கெலாம் விருந்து வச்ச மாதிரி ஒரு சம்பவம். ஸ்பைடர்மேன் தொடர்ந்து இந்த ஸ்பைடர்மேன் மெத்தாலஜியை பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். இந்த படம் பற்றி எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதான் பழைய ஸ்பைடர்மேன் படம் மாதிரிலாம் இல்லை. இந்த கான்செப்ட்டு டோட்டலாகவே வேறு ட்விஸ்ட்டு. இதில் ஒரு ட்விஸ்ட்டு வேறு இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை பார்த்து சும்மா நீங்கள் வேறு மாதிரி படத்தை அப்படியே இந்த ஒவ்வொரு காட்சியும் வேறு மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. சொல்லப்போனால் அப்படியே வெப் விட்டுங்க ஸ்விங்கிங் இதில் அந்த ஸ்விங்கிங் நீங்களே பண்ணி போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவு கேமராமேன் அந்த மாதிரி வியூலாம் வச்சு எடுத்துக்கிறாங்க. சும்மா தரமாக இருக்குது. மேலேருந்து ஒரு பில்டிங்லேருந்து ஹைட்லேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், ஸ்விங்கிங் பண்ணி போகும்போது ஹைட்டாக போயிட்டு மறுபடிக்கு அடுத்த ஸ்விங்கிங் விடும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஸ்பைடர்மேன் உள்ளே மூச்சு வருது எவ்வளோ கஷ்டப்படுறாரு, பார்வை எப்படி இருக்குது, எப்படி கூர்மையாக கவனிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத தெளிவாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயே காமிச்சிருவாங்க நமக்கு. இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் ஒவ்வொன்றும் ஸ்பைடர்மேனு தரமான சம்பவம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது இப்போ தான் நீங்கள் ஸ்பைடர்மேன் படம் பார்க்க போகிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு நார்மல் மூவி பார்க்கலாம் ஓரளவு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் தொடர்ந்து ஸ்பைடர்மேன் படம் பார்த்தவங்களுக்கு இது ஒரு விருந்து. சும்மா அப்படி எடுத்துக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் இந்த வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டான், அந்த கஷ்டத்தோடு நம்மளையும் சேர்த்து கூட்டின்னு போகிற மாதிரி, நம்ம கூடயே இந்த ஸ்பைடர்மேன் ட்ராவல் பண்ணுற மாதிரி, நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இப்போ நம்ம கூட ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்துனா அழகாக சூப்பராக சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த படத்தை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண தான் தோணுது. ரிவ்யூ பண்ணால் இப்போதைக்கு ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்தளவு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்டுன்றதையும் இந்த படத்தில் காமிச்சிட்டாங்க. சும்மா தலைவன் கடைசி சீனில் தலைவன் அந்த ஒரு சிக்னேச்சர் பண்ணுவான். அந்த சிக்னேச்சர் அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு பீட்டர் அப்படின்னு அவன் ரிட்டன் சொல்லுவான் பாருங்கள். அந்த சீன் வேறு. ஆனால் அந்த லவ்வு நான் தான் நீ என்னை தேடி வந்தாலும் நான் அவனை தேடி வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஆனால் கடைசியில் தேடி வந்தே பீட்டர் ஐ லவ் யூன்னு சொன்னால் கூட அந்த பொண்ணு நீ யாருன்னு எனக்கு தெரியலைன்னா அவனை லவ் பண்ணலன்ட்டு போயிடும். இந்த சீனை பார்க்கறதுக்கே செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. பீட்ரு எவ்வளோ கஷ்டப்பட்டு 5 வருஷமாக வெயிட் பண்ணி பார்த்து சொன்ன பீட்ருக்கு இதாக அவருக்கு கிடச்சிது. ஆனால் சும்மா ஒரே சிக்னேச்சரில் வாமச்சான்ற அளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இந்த ஸ்பைடர்மேன் படத்தில். ஸ்பைடர்மேன் படமே சும்மா தரமாக இருக்குது. போய் பாருங்கள், தேட்டரில் பார்க்க மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஒவ்வொரு சீனும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா பனிஷரும் ஸ்பைடர்மேனும் அண்ணன் தம்பி மாரி சும்மா அடேங்க அப்படின்னு செம்மையாக மாற்றி பேசினேன். அது அவங்க தான் ஃபன்னே அங்கே படத்தில். இந்த படத்தை பார்த்து நான் அப்செட் ஆகி வருவோம் நல்லா இல்லை அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. ஸ்பைடர்மேன் படத்தை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு விருந்து தான் நமக்கெல்லாம். அப்படி இருக்குது படம். போய் பாருங்கள். லவ் சீன்லேருந்து எமோஷ்னல்லேருந்து ஃபைட்லேருந்து ஆக்ஷன்லேருந்து ஸ்பைடர்மேன் விஸ் ஹல்க்கு ஃபைட்டு அதை விட தரமான சம்பவம். ஹல்க்கை இப்போ தான் தரமாக காமிச்சிக்கிறாங்களே. சும்மா வேறு மாதிரி ஹல்க்கு மாறி அம்மாயிட்டு மாறுவீங்களா அப்படின்னு ஸ்பைடர்மேனே சும்மா அசந்து போயிடுவார். செம்ம ஃபைட் சீனு. ஹல்கோட ஒரிஜினல் ஃபார்மை இதில் தான் காமிச்சிருக்காங்களே சொல்லப்போனால். அந்தளவு தரமான ஃபைட் சீன் இருக்கும். அப்புறம் அந்த அசாசின் கூட ஃபைட் பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு மாசான ஒரு டயலாக் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் சும்மா விசில் சத்தம் பறக்கும். அந்தளவு இருக்குது படம். சும்மா போய் பாருங்கள். இந்த ஸ்பைடர்மேன் படம் நல்லாவே இருக்குது. எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பைடர்மேனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் ஒன்றும் புரியாது சொல்லப்போனால். ஏன்னா தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன் படம் புரியும். மார்வல் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தால் அதை விட ரொம்ப பிடிக்கும். போய் பார்த்து சும்மா என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு சீனும் தரமாக பண்ணிக்கிறாங்க. போய் பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.